இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா எங்கே வந்திருக்கோம்? டிவி திடல். டிவி திடலா? எவ்வளோ ரஷ் பாருங்க. சண்டே இப்போ கிட்டத்தட்ட 5:30 மணிக்கு மேலே ஆகுது டைமு. வண்டி பார்க்கிங்கும் இல்லை. எதிர்பார்க்காத அளவு ரஷ்ஷு. காலையிலேயே சொன்னேன், என் பேச்சை கேட்கல. ஃபர்ஸ்ட்டு காருக்கு வந்து 120யா, பைக்குக்கு 150யா. பைக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா 60 ரூபாய் டிக்கெட்டு. ஆனால் உள்ள என்ட்ரி டிக்கெட்டு 40 ரூபாயா 50 ரூபாய் ஒரு ஆளுக்கு, கம்மி தான். ஆனால் டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வர்றதுக்கு பார்க்கிங்க்கு ரேட்டு ஜாஸ்தி தான். எதையா போய் சுற்றி பார்க்க முடியுமா, இல்லை சும்மா போயிட்டு கும்பலை மட்டும் பார்த்துட்டு வரோமான்னு தெரியல. பார்ப்போம். உள்ளே பார்த்தீங்கன்னா டிக்கெட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு 40 ரூபா தான். ஆனால் பைக் பார்க்கிங் பார்த்தா 60 ரூபா, கார் பார்க்கிங் 150 ரூபா. இவங்க ஆனால் இப்போ வெறும் என்ட்ரன்ஸ் பார்த்தா வெறும் 40 ரூபா, 2 பேருக்கு 80 ரூபா கொடுத்துருது. தான் அநியாயங்க. 20 ரூபா வாங்கலாம், இல்லை அதிகபட்சமாக 30 ரூபா வாங்கலாம், 60 ரூபா வந்தாச்சு. ஆனால் ரெஷா மட்டும் பாருங்களேன், வேற லெவலில் இருக்குது. இந்த கூட்டத்தில் நாங்கள் எங்க போய் சுற்றி பார்க்குறது, வேற லெவல் கூட்டம். என்ட்ரன்ஸ் வந்தோடனே பார்த்தீங்கன்னா கடையெல்லாம் போட்டிருக்காங்க. இது எவ்வளோ தெரியல, உள்ள போனாதான் தெரியும். கிளிப்பு எல்லாம் ஒன்று ஒரு ரேட்டு போல இருக்கு. நமக்கு எதுவும் இங்கே வாங்க வேண்டியதில்லை, சும்மா வேடிக்கை பார்க்க தான் வந்திருக்கோம். அப்படியே பார்த்தோன்னா ஃபுல்லாக லேடிஸ் ஐட்டம்ஸ், நிறைய டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. கிளிப்பு நல்லா இருக்கே. நீ வேணுன்றது இல்லை எடுத்து போடுன்றாங்க. அதுதான் நீங்கள் வச்சுக்கோங்க. ஏய் மா அப்படிங்க. ஓ ஆமாம், ரேட் அதுலேயே இருக்கு. தோ இது நல்லா இருக்கு. அதானே எடுக்கும் போதே கீழே போட்டு எடுக்கிறீங்க. இது நல்லா இருக்குல்ல? அவ மண்டை கரெக்டாக இருக்குமா? அவ மண்டைக்கு அது கரெக்டாக இருக்குமா? அட்ஜஸ்ட்மெண்ட்டா பார்க்கலாம். உங்களை தான் பேய் உங்களை அழைக்கிறது. இங்க பாத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு டாய்ஸ்லாம் இருக்கு. டாய்ஸ் கடை. ஆனால் ரேட்டு தான் வந்து கடை ரேட்டுக்கெலாம் இல்லை, ஓவர் ரேட்டாக தான் இருக்குது ரேட்லாம். பார்க்கலாம். ரேட் இதுலேருந்தே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா 130 ரூபா போட்டிருக்குதுல தெரியுதா, 130. இதை விட பெரிய பக்கெட்டை விட பீச்லேயே 100 ரூபா தான். அதே தான் சொல்கிறேன், இது வந்து 130 ரூபா. பெரிய பக்கெட் வச்சே பீச்சில் 100 ரூபா தான். பசங்க அதை வச்சு விளாட்றது. ரேட்லாம் ரொம்ப ஓவராக இருக்குங்க. எதுவும் வாங்குற மாதிரிலாம் இல்லை, சும்மா சுற்றி வேணால் பார்க்கலாம். அதனால் அப்படியே சுற்றி பார்த்துட்டு வெளியே போயிடலாம். நம்ம ஓவராக இருக்கு. இதே டாய்ஸ் தான் நான் ஜெயச்சந்திரனில் வாங்கினேன், 20 ரூபா 30 ரூபாயா. வேணாம் வேண்டாம். கேம்ஸ் வேணால் விளாட்லாம். சும்மா இதை வந்து பொறுக்கிறாங்க. ஆனால் ரேட் எல்லாமே 10 ரூபா ஜாஸ்தி. இதெல்லாம் எக்ஸிபிஷனே அதுதான். வெளியில் இவங்களாம் கடை வச்சுருக்கவங்க தான் உள்ள அந்த ஒரு பர்டிகுலர் 3 மாதத்துக்கு கடையை வைப்பாங்க. இப்போ நீ பாண்டிச்சேரியில் சண்டே மார்க்கெட்டில் வைக்கல, அந்த மாதிரி தான் ரேட். ஆனால் எல்லாமே ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. எல்லாத்துலேயும் 10 ரூபா கூடுதலாக இருக்குது ரேட் எல்லாம். எதாவது வாங்கலான்னு பார்த்தா கூட ரேட்டு ஜாஸ்தியாக தான் இருக்குது. அதனால் நான் எதுவும் வாங்கலை. செருப்பு வந்து சாஃப்ட் செருப்பு தான் இங்கே எல்லாமே. இங்கே நான் ஒரு செருப்பு வாங்கியிருக்கேன். பட் ஆனால் செருப்பு நல்லாயிருக்கு, ரேட்டும் ஓகேவாக இருக்குது.
கிடையாது என் புருஷனை காணா. ஓ பாப்பாவுக்கு பார்க்குறீங்களா? இந்த மாதிரி ஒரு செருப்பானா பார்த்துக்கிட்டியா? ஓகே அது போடுவாளா காலுக்கு? அது எடுங்க பார்க்கலாம். காமிங்க, நான் எனக்கு வாங்கினத காமிப்போம். இது கவர் எடுங்க. நான் வந்து எனக்கு ஒரு செருப்பு வாங்கினேன், நல்லா சாஃப்டாக இருக்குது, தாராளமாக வாங்கலாம். 200 200 இல்லை வாங்கலாம், வறுத்து நல்லா இருக்கு. ஒன்று வாங்கியாச்சு, வேற என்ன செலவு வைக்கலாம்? குழந்தைங்களை கவர் பண்ணுறாங்க, அடுத்தது காலேஜ் பசங்களை கவர் பண்ணுறாங்க. எல்லாம் அவங்களுக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே பேங்க்லேருந்து எல்லாமே. பேரண்ட்ஸ் உண்மையிலே பாருங்க, உள்ளே கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு செலவு மேலே செலவு கண்டிப்பாக. இங்கே பாரு வலையெல்லாம் எல்லாமே வாங்க முடியும்னு சொல்லலை, எதுவும் வாங்க முடியாதுன்னு சொல்லலை. ஒரு அளவு ஏதாவது பார்த்து வாங்கணும். அதாவது இப்படி இருக்கு, பார்த்து வாங்கணும். இங்கே எது எடுத்தாலும் 20 ரூபா 30 ரூபா 40 ரூபான்னு போகுது. ஆனால் இதில் என்னன்னு இது எதுவுமே ரேட்டு ஆமாம் ஃபிக்ஸடாங்க, ஒரே ரேட்டுன்றாங்க. எது எடுத்தாலும் 40 ரூபாய். ஊறுகாய், பச்சை மிளகா ஊறுகாய், மாங்காய், நாத்தங்காய், பூண்டு எல்லாமே இருக்கு. ஊறுகாய் இதெல்லாம் என்ன? இதெல்லாம் என்னது? ஸ்வீட்டா? ஸ்வீட்டு, இதெல்லாம் ஸ்வீட்டு, இதெல்லாம் ஸ்வீட்ஸு. எனக்கு ஊறுகாய் வேணும். ஊறுகாய், மாங்காய் ஊறுகாய். என்னதுன்னா மாங்காவா? இது ட்ரை ஃப்ரூட் ஸ்வீட், ட்ரை ஃப்ரூட் ஸ்வீட். ட்ரை ஃப்ரூட்ஸ். அது ஹனி மேங்கோ. கியூட்டா இருக்கு. தோசை கல்யாணம், தோசைலாம் வருமானு தெரியல. இது தயிர் புறமொரு ஊற்றி வைக்கலாம். இது வறுத்து, இது ஒன்று வாங்குவோம். அழகா இருக்கு. இவ்வளோ பெரிய உண்டியல். இதெல்லாம் நம்ம சின்ன வயசுல விளாண்டது. பானை, தண்ணி, வாட்டர் பாட்டில், சட்டி, பானை, வாடல். செமையா இருக்கு. புத்தர் அழகா சுத்துது. புத்தர்ல விநாயகர் அழகா இருக்கு. புத்தர், இது ஃபைபர், இது வைக்கலாம், மண்ணு ஃபைபர் வைக்கக்கூடாது, ஃபைபர் மட்டும் வைக்கக்கூடாது. ஃபைபர் வந்து நான் வைக்கணும். இது வேணும். ஓகே, க்யூட்டாக இருக்குது. இது நாங்கள் வாங்கி உடச்சிட்டோம். நல்லாயிருக்கும். உள்ளே தண்ணி ஊற்றி ஊதுனா இந்த குருவி சவுண்ட் வரும், நல்லாவே இருக்கும். பீங்காய் மாதிரி இருக்கு, ஆனால் ஃபுல்லாகவே இதுதான் மண்ணில் செஞ்சது தான். அப்படியே நின்ன இடத்துலேருந்தே சுற்றி காமிச்சிட்டு போகிறேன். ஏன்னா பாக்கெட் 10 ரூபா பாக்கெட்லாம் 30 ரூபாய், 20 ரூபா பாக்கெட்லாம் 40 ரூபாய். பசங்களுக்கு இது ரேட்டு 10 ரூபா பாக்கெட்லாம் 30 ரூபாயா. மசாலாவா? இது வந்து பார்த்தீங்கன்னா மசாலா பாக்கெட்டு, அது டேஸ்ட்டுக்காக போட்டு கொடுக்குறாங்க.
எல்லாமே ராஜஸ்தான்ல நிறைய பேர் ஸ்டார்டிங்ல போட்டுருக்காங்க. ராஜஸ்தான் கண்டிப்பா கேட்க ராஜஸ்தானி நிறைய பேர் போட்டுருக்காங்க. டபுள் சைஸ் கடை நிறையா இருக்குது. இந்த பக்கம் ஃபுல்லாக ஷாப்பு, லாஸ்டா சொல்லலாம். இந்த பக்கம் ஃபுல்லாக வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற ஐட்டம், அந்த பக்கம் ஃபுல்லாக கேம்ஸு. 3 பார்ட்டாக பிரிச்சிருக்காங்க. உருளைக்கிழங்கு, கால் மசாஜ், மீன் புட்டிங்க வந்து சாப்பிட்றது. போய் பார்க்கலாம். இதெல்லாம் பாருங்க. ஆ நம்ம ஐட்டம் போ. அவர் ஒருத்தர் வாங்கிட்டு தலைமையில தூக்கிட்டு வர்றாரு. ₹30 இது வாங்கலாம். நான் 2 கரண்டி வாங்கணும். ₹30. பார்க்குறேன். ₹60 சிங்கிள் பே. இதெல்லாம் ஓகே, வாங்கலாம். தாராளமாக வாங்கலாம். ரேட் இதெல்லாம் வாங்கலாம். ஓகேவா? நான் 2 கரண்டி எடுத்துருக்கேன். இங்கே பாருங்க, இது ₹60. ₹60. தாராளமாக வாங்குகிற இடத்துலலாம் எவ்வளோ ரஷ் இருக்குது. ₹20. ஓகே. ஓகே, வாங்கியாச்சு. போலாம். குட்டி பசங்களுக்காக அவனுங்க தான் ஆப்ரேட் பண்ணுறானுங்க. அதுக்கு சும்மா சுத்துது. அது வாரா குட்டிய. இதுதான் கியூட்டு. பாக்குது. அவங்க தான் ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஓகே, ஐஸ் கட்டி இது பண்ணி ஷேப் பண்ணி அதில் கலர் போட்டு தர்றது. கப்பில் போட்டு தராங்க. ஐஸ் கட்டி எடுத்து போட்டு ஐஸ் கட்டி நமக்கு என்ன இது வேணுமோ அதை ஊற்றி தருவாங்க. வேணாம். எந்த பொருள் எடுத்தாலும் ₹10. ₹10 தானே அப்படின்னு. அதை விட எந்த பொருள் எடுத்தாலும் ₹10 சொல்லிட்டு போவாங்க. ஒன்று சொல்லிட்டு எல்லாமே எடுத்துருவோம். ஃபுல்லாகவே இப்போ இனிமேல் கேம்ஸ் தான். குட்டிங்க பசங்களுக்காக கேம்ஸு. அதுக்கே ஆனால் அவ்வளோ ரஷ் இருக்கு. வேணாம் வாங்க. இதுலயே இவ்வளோ ஒரு இஷ்யூ நிற்குது பார்த்தீங்களா? எவ்வளோ கியூ. பசங்களை கூட்டம் தான் போயிருக்கலாம். இதுக்கும் நமக்கும் சம்மந்தம் இல்லை. பார்த்தீங்களா எவ்வளோ டிக்கெட் வாங்கி எவ்வளோ பேர் இதில் போக போகிறாங்கன்னு. இவ்வளோ ரஷ்லையும் கியூ. கோயில் தரிசனம் மாதிரி. பசங்களுக்காக தான் இனிமேல். வேண்டாம், இதுக்கப்புறம் போக வேணாம். ஆமாம், நவர முடியல. இந்த கேம்ஸ்ல ஆல்ரெடி நம்ம போய் பார்த்துருக்கோம். வேண்டாம், போலாம். பாப்பா கூட்டம் தான், சும்மா அது கூட்டு போகலாம். அங்கே பாருங்க எவ்வளோ ரஷ்ஷு. திருப்பதியில் கூட்டம் நிற்கிற மாதிரி தான் இருக்கு. அதனால அங்கெல்லாம் போல திரும்பிடலாம். இங்கே பாருங்களேன். அதுல ஒரு கோல்டு மட்டும் பிடிக்கிச்சுன்னா என்ன ஆகும்? இப்படி போனோம் அப்படியே ஏர்ல பறக்க வேண்டியதான். ஐயோ எனக்கு காப்பாத்துங்க. சுத்துது. ரிஸ்க். இதெல்லாம் எவ்வளோ ரிஸ்கானா? காளான் சூப்பா.
இது எடுக்கிறதுக்குள்ள கீழே பாதி போதே. நான் தான் போன என்ன ஒரு போட்டு தருது அலரமா. இதில் ஏஞ்சல் போகுது. ஏஞ்சல் போகணும்னா இவ்வளோ கியூ நிற்கிது. பேய் வீடு கூப்பிடுது. காமெடியாக இருக்கு ஆனால் பார்க்கறது. சின்ன சின்ன பசங்க ஆனால் போவோம். நான் எங்கே இருக்குன்னா கூவத்துக்கு மேலே இருக்கும். வீட்டுக்கு வீட்டுக்கு வந்தோன்னா கூவத்தில் இருக்கும். கேட்டால் நாத்தாடி இங்கே வீட்டில் இருக்கு சொன்னாங்க. நாங்கள் பார்க்க அழகாக இருக்கு. நாங்கள் ஒரு கல்யாணத்து மண்டபத்துக்குள்ளே போகிறோன்னு நினைக்காதீங்க. ஆனால் அங்கே போகல. இந்திரா காந்தி நம்ம ஓஎம்ஆர் அது மேலே வந்து இந்த யூட்டன் பிரிட்ஜி கட்டிருக்காங்களே. இப்போ நம்ம கட்டியிருக்காங்க. அந்த யூட்டன் பிரிட்ஜி. இது டைட்டில் பார்க்கு லைட் ஐடி கம்பெனி. அதாவது இவங்க புதுசாக பிரிட்ஜி கட்டினது என்னன்னா பிரிட்ஜிக்கு யூஸ் ஆகல அதுக்கு தான் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஒன்லி பிரிட்ஜி. இந்த பிரிட்ஜி இதுவும் சென்னையா? மட்டைக்கலை எங்கே மட்டைக்கலை இது வரல கட்ட போகிறாங்களோ? இது ஒன்றும் இல்லை. கப்பல் கடலில் இதுதான் விரியுதுல அதெல்லாம் காம்பவுண்ட் போடு நம்ம இது. ஆமாம். எத்தனை பெட்டி? 1 2 3 பெட்டி. அதுக்கு தண்டவாளம் வேற போட்டிருக்காங்க பார்த்தீங்களா? இது வந்து மொத்தமாக கூட்டு போய் காட்டணும் நினைக்கிறேன். இல்லை உங்கள் ஊரில் தான் ட்ரெயினே நிறையா இருக்கு. ட்ரெயினில் போகிறதுக்கான உங்கள் ஊரில் பஞ்சம். இவ வந்தானா நிதிஷா பாப்பா ஏற்றி விட்டுருக்கலாம். ஏற்றி விடுறது எல்லாரும் ஜென்ஸே பெரியவங்க போகலாம். வாங்க வாங்க டைம் இல்லை போகலாம். எல்லாம் செட்டிங் தானே. என்னென்ன சாமி இருக்குன்னா போட்டிருக்கு. செருப்பு போட்டு போகக்கூடாது. ஆமாம் பின்ன சாமி இருக்குல்ல கோயில் உள்ள செட்டிங் எல்லாம் செட்டிங் ஃபுல்லாக. இந்துல என்னென்ன கோயில் இருக்கு எல்லாமே. அப்பாவுக்கு எதுவும் வாங்கலைன்னு சித்தப்பா வந்து வாங்குறாரு. வாங்கிட்டாரு. பபுள் கேப்பா. பபுள் வாங்கியாச்சு. சர்ப்ரைஸ் பபுள் சர்ப்ரைஸ். நான் வேணானாலும் பரவாயில்லையா? வந்ததுக்கு உனக்கு 2 ஐட்டம், எனக்கு ஒரு ஐட்டம், இது ஒரு ஐட்டம். ஆமாம் எல்லாம் வாங்கியாச்சு. ஸோ நம்ம வந்து அலையும் முடிஞ்சிருச்சு. போவோமா? டைம் 10 ஆக போகுது. இங்கே போய் நான் பார்க்குறாரு. தோ இருக்க எங்க 18ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. வாரத்தோட இது வந்து போட்டிருக்கு என்னன்னு 7 to 9 சினிமா உள்ள நடந்துட்டு இருக்குல்ல. ஓகே நாங்கள் உள்ளே போயாச்சு, வெளியும் வந்தாச்சு. பாருங்க வண்டி எதுவும் போல அவ்வளோ. ஆமாம் மணி 10 ஆகுது. கால்வாசி வண்டி கூட நேரம் கிளம்பல. அவ்வளோ வண்டி நிற்குது. உள்ளதான் இருக்காங்க. ஆனால் உள்ள எல்லாமே எக்ஸ்பென்சிவ்.
ஆக்சுவலி சேர்த்து வச்ச எனர்ஜி எல்லாமே பேட்டரி டவுன் ஆயிடுச்சு. இப்போ நாங்கள் நைட்டு ஃபுட்டு வீட்டில் போய் சாப்பிட்லான்னா இது லைட்டிங் இருக்கும். வீட்டில் போய் சாப்பிட்லான்னு பார்த்துட்டு முடியாத ஒன்று போகிற வேலை எங்கேயாவது சாப்பிட்டுட்டு பீச்சுக்கு போயிட்டு சாப்பிட்டு அப்படியே வீடு போய் சேர்றோம். நைட்டு ஒரு தூக்கத்தை போனால் முடிவு நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்ன லைட் அடிக்குது. இப்போ எவ்வளோ தூரம் நன்றி வந்துருமா 12,000 ஸ்டெப்ஸ் வந்துருக்கு. நைட் ட்ராவல் பண்ணிட்டு பீச்சுக்கு போயிட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே ஊரு போய் சேர்றோம். எங்களை பார்த்தா தெரியுது எனர்ஜி பண்ண மாதிரி தெரியல தானே, அவ்வளோ தாங்க இருக்கும். ஸோ ஓகே, இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். பாய். பாய்.